மக்களே, இந்த வருஷம் 2025 ஆரம்பிச்சு ஹஸ்பண்ட் இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போறாங்க. இன்னைக்கு கனடால குளிர் பார்த்தீங்கன்னா, ஃபீல் லைக் -9. இந்த குளிர்ல காலைல கஷ்டப்பட்டு எந்திரிச்சு காலையில கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. எந்திரிச்சுட்டு காலைல என்ன டிஃபன் பசங்களுக்கோ இல்லை ஹஸ்பண்ட்க்கோ செய்கிறது தான் பெரும் தலைவலியாக இருக்குது. கடைசியாக ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு அவங்க தயிர் சாதம் போதும்னாங்க. தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ணுறேன். இல்லை வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் ஆயில் கம்மியாக போட்டு என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணி எல்லாமே எக்ஸஸ் வெளியில் வந்துட்டு, அதுவும் மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா ஒரு 70% கிட்ட வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெறும் மிளகாத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதாங்க மசாலா. இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மறுபடியும் மூடி வச்சுடுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு காலைல குடிக்கிறதுக்கு ஜூஸும் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூபெரி ஜூஸ் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரையும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் கேட்ட மாதிரி தயிர் சாதம் தான். நான் தயிர் சாதம் எப்படி பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, சாதத்தை நல்லா குழைய வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து நிறைய பால் வந்து காய்ச்சின பால் சேர்த்து அது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துப்பேன். பட்டர் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட கர்ட் ரைஸ் ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹஸ்பண்ட் கேட்ட மாதிரி தயிர் சாதம் அது கூட காலிஃப்ளவர் ஃப்ரைலாம் வச்சு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு பாப்பாங்களுக்கும் வந்து தயிர் சாதம் வச்சு பேக் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால இன்றைக்கி பாப்பாங்களை நான் தான் காலையில் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டேயும் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ். ஸோ வேறு வழியில் நான் தான் போயிட்டு ஹஸ்பண்டை இன்றைக்கி என்னோட டர்ன். ஸோ நான் தான் விட்டுட்டு வந்தேன். என் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு எனக்கு வந்து கொஞ்சமாக கர்ட் ரைஸும் அது கூட காலிஃப்ளவர் பொரியலும் சிக்கன் பிரெஸ்ட்டு கொஞ்சம் வீட்டில் இருந்தது, அதில் முட்டை போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு மதியம் லஞ்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2:50 போல் பாப்பாங்களை கொண்டு போய் ஸ்கூலில் பிக் பண்ணிவிட்டு வந்துட்டு பாப்பாங்களுக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா சுட சுட மேகி செஞ்சு கொடுத்தேன், சீஸ்லாம் போட்டுட்டு. நாளைக்கு பார்ப்போம், பாய்.